உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். கையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது கடினமாக இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்தலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதும் உதவும். லாபஸ்தானத்தில் ராகு சாதகமாக சஞ்சரிப்பதால் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி தக்க தருணத்தில் கிடைக்கும். திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. ஏனெனில் தவறான வரனை நிச்சயித்துவிடும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் எவருடனும் வாக்குவாதம் செய்வதையும் கோபமாக பேசுவதையும் தவிர்ப்பது அவசியம். சக்திக்கு மீறிய வாக்குறுதிகள் அளிப்பதும் கூடாது. புத்திரஸ்தானத்தில் சூரியன் கேது இணைந்திருப்பதால் குழந்தைகளின் நலனில் கவனம் அவசியம். உத்தியோகம். சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிச்சுமைகளும் வெறுப்பை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகளும் தொல்லைகளும் கவலையளிக்கும். மேலதிகாரிகளின் நியாயமற்ற கண்டிப்புகள் எதிர்காலத்தை பற்றிய கவலையை ஏற்படுத்தும். இருப்பினும் கும்பராசி சனி பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதால் உங்கள் வேலைக்கு எவ்வித பங்கமும் ஏற்படாது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு கிரகநிலைகள் உதவிகரமாக இல்லை. தொழில் வியாபாரம். உங்கள் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சில்லறை வியாபாரிகளுக்கு பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படும். கலைத்துறையினர். வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் தாமதமாகும். அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் சோர்வை ஏற்படுத்தும். வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் அதிகமாக பாடுபட வேண்டி வரும். அரசியல் துறையினர். மாதம் முழுவதும் சுக்கிரன் அனுகூலமாக இல்லை. கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் குறையும். மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். மாணவ மாணவியர். புரட்டாசி 19ஆம் தேதி வரை கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது. அதன் பிறகு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. தேவையற்ற கவலைகள் மனதை அரிப்பதுடன் பாடங்களில் மனம் ஈடுபடுவதையும் பாதிக்கும். தவறான பழக்க வழக்கங்களை கொண்டுள்ள சக மாணவர்களுடன் நெருங்கி பழக வேண்டாம். குறிப்பாக சக மாணவிகளுடன் நெருங்கி பழகுவதையும் பேசுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. பாடுபட்டு உழைத்தும் பலன் குறைவாகவே இருக்கும். அடிப்படை வசதிகள் குறைவில்லாது கொடுத்தும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகமாகும். பெண்மணிகள். குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பல குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். குழந்தைகளின் பிரச்சனை ஒன்று மன நிம்மதியை பாதிக்கும். விவாகத்திற்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை சக்திக்கு மீறி இருக்கும். பரிகாரம். நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் 22 பின்னிரவு முதல் 25 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.